single day. Hi viewers, இன்னைக்கு வந்து நம்ம இது பார்க்கலாம். என்னென்ன phrases நம்ம வந்து ஜெனரலா யூஸ் பண்ணலாம் ஸ்போக்கன்ல வந்து. ஸ்போக்கன்ல ஜெனரலா வந்து நம்ம how are you சொல்றோம், thank you சொல்றோம், குட் பை சொல்றோம், அக்ரி பண்றோம், சில ஸ்டேட்மெண்ட்ஸ், சிலது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், சில விஷயங்கள் வந்து கேட்குறோம் நம்ம இல்லையா, தகவல் கேட்குறோம் எங்க எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு எல்லாமே ஆல்டர்னேட்டிவா நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹவ் ஆர் யூ, தேங்க்யூ, குட் பை இப்படிலாம் சொல்றதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவா இங்கிலீஷ்ல உள்ள ஃப்ரேசஸ் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஃப்ரேசஸ்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு என்ன சொல்றது, ஹவ் ஆர் யூன்னு கேட்கறதுக்கு ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்காம ஒரு டிஃப்ரெண்டா வேற என்ன வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், சென்டென்சஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்க ஸ்போக்கன் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஸோ நீங்க இது ட்ரை பண்ணுங்க. யுவர் ஸ்போக்கன் வில் பி வெரி நைஸ் ரியலி. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம ஜெனரலா காமன் ஃப்ரேசஸ் டு ஆஸ்க் ஹவ் சம்ஒன் இஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அடுத்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு. ஓகே, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹவ் ஆர் யூன்னு கேட்கிறோம் ஜெனரலா இல்லையா. ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்றாங்க, எப்படி போய்கிட்டு இருக்கு, என்ன ஆச்சு அப்படிலாம் நம்ம தமிழ்ல கேட்கிறோம் இல்லையா. அதுக்குள்ள ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஒண்ணுன்னா சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க, வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்கிறோம். நம்ம ஒரு சேட் பண்ணிட்டு இருக்கிறோம், திடீர்னு அந்த சைடு சேட் பண்றாங்க, ஒரு 5 minutes நோ ரிப்ளை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன கேட்கலாம், நம்ம வாட்ஸ்அப் அப்படின்னு வருது நீங்க கேட்கலாம். வாட்ஸ்அப், வாட்ஸ்அப் வந்து ஆப் கிடையாது, இது வாட்ஸ்அப் அப்படின்னு சொன்னா என்ன ஆச்சு, எப்படி, ஏன், என்ன என்ன பண்றீங்க, இந்த மாதிரி கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு வாட்ஸ்அப் அப்படின்னு நம்ம வந்து ஜெனரலா இங்கிலீஷ்ல ஸ்போக்கன்ல கேட்கலாம். ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வாட்ஸ் நியூ அப்படியும் நம்ம கேட்கலாம். அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் ஃபார் த வாட்ஸ்அப். அண்ட் ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் ஃபார் ஹவ் அப்படின்னு கேட்கறதுக்கு அதையும் நம்ம வாட்ஸ் நியூ அப்படின்னு, என்ன விசேஷம் அப்படின்னு தமிழ்ல கேட்குறீங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன விசேஷம் அப்படின்னா வாட்ஸ் நியூ அப்படின்னு கேட்கலாம் நம்ம. ஓகே, ஸோ வாட் யூ ஹவ் பீன் அப் டு லேட்லி. ஓகே, ஸோ எப்படி இருக்கிறீங்க இப்போ வரைக்கும் அந்த மாதிரி கேட்கறதுக்கு, இப்போ எப்படி இருக்கிறீங்க என்ன ஏது அப்படின்னு கேட்குற விஷயங்களுக்கு வாட் ஹவ் யூ பீன் அப் டு லேட்லி அப்படி கேட்டுக்கலாம். ஹவுஸ் இட் கோயிங், ஹவுஸ் இட் கோயிங் மீன்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா. ஒருத்தருக்கு ஃபோன் பண்றீங்க, ஹலோ ஹவ் ஆர் யூ, எப்படி போயிட்டு இருக்கு ஜாப்லாம் அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா. அது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹவ் இஸ் கோயிங் அது மாதிரி கேட்டுக்கலாம் நம்ம. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா how are things அந்த மாதிரி நம்ம வந்து கேட்டுக்கலாம். ஓகே, how are things means what is the meaning, எப்படி போயிட்டு இருக்கு, திங்ஸ்லாம் எப்படி இருக்கு, விஷயங்கள் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து கேட்டுக்கலாம் அந்த மாதிரி. how is life, எப்படி லைஃப் போயிட்டு இருக்கு என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு வந்து how is life அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது எல்லாமே how someone is அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்கக்கூடியதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவான விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். புரிஞ்சுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம. So next, common phrases to say how you are. How you are அப்படின்னா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு வந்து நம்ம நம்மகிட்ட கேட்குறாங்க how are you அப்படின்னு சொல்லிட்டு, how are you அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ how are you அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது நம்ம என்ன பதில் சொல்லலாம் அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா how you are அப்படின்னு நம்ம, அதாவது நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பதில் சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா, இப்போ how are you அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்றோம், ஜென்ரலா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, I am fine thanks and how about you அப்படின்னு கேட்கிறோம். நான் நல்லா இருக்கிறேன் நன்றி, நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்கறதுக்கு தான் how about you அப்படின்னு சொல்றோம். இது ஒரு காமனான ஒரு சென்டென்சஸ் நம்ம எவ்ரிடே ஸ்போக்கன்ல யூஸ் பண்ணக்கூடியது. Let us see some more alternatives. So pretty good, how are you அப்படின்னு சொன்னா I am pretty good அப்படின்னு சொல்லலாம். நம்ம நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஒரு அர்த்தம் தான் pretty good அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேயா, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், I am always well, I am well அப்படின்னு சொல்றோம். I am fine, I am well அப்படிங்கிற ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரேஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா pretty good அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் as always. சேம் as always அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எப்பொழுதும் நல்லா தான் இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க சார் அப்படின்னு நம்ம போன்ல கேட்கிறோம் இல்லையா, எப்படி இருக்கிறீங்க, சேம் as always அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வந்து எப்பொழுதும் நான் நன்றாக இருக்கின்றேன், எப்பொழுதும் போல நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் சேம் as always அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லிக்கலாம். நாட் சோ கிரேட், இது வந்து ஒரு நெகட்டிவான பதில் how are you கேட்கறதுக்கு. இன்னைக்கு you are not actually feeling well or I am not feeling well அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு தான். இல்லைன்னா இன்னைக்கு உள்ள டல்லா இருக்குது, டயர்டா இருக்குது, ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறோம்,
அப்போ எப்படின்னு கேக்குறாங்க how are you கேட்கும்போது not so great அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான phrases. இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஸ்போக்கன்ல வந்து. ஸோ could be better. நல்லா இப்ப பரவாயில்ல நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல could be better அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் can't complain சொல்லக்கூடிய அளவுல ஒண்ணு இல்ல பெரிய அளவுல அப்படின்னு சொல்லக்கூடியது can't complain அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ these are the words once any person ask you how are you, யாராவது how are you கேட்கும் பொழுது நம்ம இதுல எந்த வேர்ட் சூட்டபிளா இருக்கோ அதை நம்ம சொல்லிக்கலாம். I'm fine thanks and how about you and I'm pretty good and the same as always not so great could be better and can't complain. So the words எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. So the common phrases to say thank you. Thank you அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் ஜென்ரலா ஒரு சிம்பிளான வேர்டு இல்லையா. தேங்க்யூ நம்ம சொல்லி முடிச்சிடும். ஸோ தேங்க்யூக்கு ஆல்டர்னேட்டிவ் எதுவும் வேர்ட்ஸ் இருக்குதா, ஃப்ரேசஸ் இருக்கா, அதுக்கு பதில் சொல்ற மாதிரி அதுக்கு ஈக்குவலான பவர் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐ ரியலி அப்ரிசியேட் இட். ஓகே, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். தேங்க்யூ சொல்றதுக்கு ஐ ரியலி அப்ரிசியேட் இட் and what you have done was very nice, thank you very much அந்த மாதிரி சொல்லலாம் நம்ம. ஸோ சென்டென்சஸ் நீங்க வந்து கம்பைல் பண்ணி பேசுனீங்கன்னா that you can easily talk in English fluently with colorful and beautiful sentences. Okay, so I am really grateful. நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன், ரொம்ப உங்களுக்கு நன்றியோட இருக்கிறேன். ஓகே, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். ஓகே, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ இஃப் யூ ட்ராப் மீ தேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தேங்க்யூ பீப்புள், ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு யூ அந்த மாதிரி வேர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் சோ கைண்ட் ஆஃப் யூ. ஓகே, கைண்ட் ஆஃப் யூ அப்படின்னா உங்களின் கருணை, உங்களின் தயவு, உங்களுடைய இரக்கம் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா. இப்ப நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க, மழை வர்ற மாதிரி இருக்கு, ஒருத்தர் பைக்ல கூட்டு போய் உங்களை டிராப் பண்றாரு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், இட்ஸ் சோ கைண்ட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்றோம். தேங்க்யூ நம்ம இங்க வேர்ட் யூஸ் பண்ணல, இட்ஸ் சோ கைண்ட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்றோம். So that's so kind of you. It's a very common and rarely spoken phrases in the spoken English. Okay, so you can use this word, that's so kind of you, அது யூஸ் பண்ணீங்கன்னா and our speech will be very colorful. And next, I owe you one. Okay, so I owe you one அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா this means you want or you need to do a favor for the other person in the future. Okay, நீங்க இன்னொருத்தருக்கு எதிர்காலத்துல செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு I owe you one அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம். So these are the alternative phrases generally we can use instead of a thank you. The first one, I really appreciate it and I am really grateful, that's so kind of you, I owe you one. Okay, so these are the words. இது வந்து யூஸ் பண்ணுங்க, பேச்சு வழக்குல நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது ரொம்ப அழகான ஒரு ஸ்போக்கன் வந்துடும். So next, common phrases to respond to thank you. உங்களுக்கு thank you சொல்லிட்டாங்க, நம்ம வந்து thank you சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம you are welcome அப்படின்னு சொல்லுவோம், நார்மலா சொல்லக்கூடியது. no mention அப்படின்னு முன்னாடி சொல்லுவாங்க, இப்ப யாருமே அது யூஸ் பண்றது இல்ல. no mention please அப்படிம்பாங்க யாராவது தேங்க்ஸ் சொன்னா, இப்ப அது ஜாஸ்தி யூஸ் பண்றது இல்ல. instead of that we are using nowadays you are welcome, you welcome அந்த மாதிரி தான் நம்ம thank you க்கு ரிப்ளை பண்றோம். ரிப்ளை respond to thank you னா reply to thank you. So any alternative words phrases for reply to thank you means first பார்க்கலாம் நம்ம no problem. Okay, so this is a very simple reply to the thank you, no problem, doesn't matter, it doesn't matter, no problem அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். and next பாருங்க no worries, அதுவும் நம்ம சொல்லலாம். so இது எல்லாமே வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, பிரிட்டிஷ்ல வந்து யூஸ் பண்றாங்க ஸ்போக்கன்ல. instead of or replying thank you they are using the word no problem, no worries and don't mention it. ஓகே, இது ஜாஸ்தி யூஸ் பண்ணல நம்ம. இப்ப no mention அப்படின்னு சொல்றோம் இல்லையா, no mention please அப்படின்னு சொல்றதுதான் don't mention it அப்படின்னு சொல்றோம். my pleasure. ஓகே அப்படின்னு சொல்றோம். யாரும் thank you சொன்னா it's my pleasure அப்படின்னு சொல்லிக்கலாம். it's my pleasure அப்படின்னு சொன்னா it's looking very nice to reply to thank you. and next பாத்தீங்கன்னா anytime அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். so these are the common words, common phrases generally used to reply thank you. okay, everybody says thank you, யாராவது நம்மளுக்கு thank you சொல்லும் போது. so you can use any one of these things at a suitable place and a suitable time and your spoken looks very colorful and very beautiful. It becomes very nice. Okay, and next we will see the common phrases to end the conversation politely. நீங்க ஒருத்தர் கூட பேசிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம ஒரு chat பண்றீங்க, வாட்ஸ்அப்ல chat பண்றீங்க, மெசேஜஸ் chat பண்றோம். so now நம்ம going to sleep or நம்ம போற கிளம்புறோம், chat முடிக்கணும். அப்போ அந்த டைம்ல நம்ம எந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, பேசிக்கிட்டு இருக்கோம் ஒருத்தர் கூட, நம்ம கிளம்பணும், நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு. so how can we use that
conversation end? How can we make that conversation end? Okay, அதை எப்படி politely, okay, ரொம்ப ஒரு ஃபார்மலா எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 சென்டென்ஸ் பார்க்கலாம். இட் வாஸ் நைஸ் சேட்டிங் வித் யூ அந்த மாதிரி சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. இட்ஸ் டைம் ஃபார் மீ, இட்ஸ் வாட்ஸ் நைஸ் சேட்டிங் வித் யூ அண்ட் ஐ ஆம் கெட்டிங் ரெடி, I am now leaving அப்படின்னு சொல்லலாம். I'm getting ready to go. It's time for me to leave. அந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேசஸ் இருக்கு. நான் இப்ப கிளம்புறேன் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இட் வாஸ் நைஸ் சேட்டிங் வித் யூ. உங்கள்கிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட இவ்வளவு நேரம் உரையாடல் நடத்தினது, ஐ எம் வெரி ஹாப்பி டு சேட் வித் யூ, ஐ எம் ஹாப்பி டு டாக் டு யூ. இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணது டைம் ரொம்ப ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இட் வாஸ் நைஸ் சேட்டிங் வித் யூ அப்படின்னு சொல்லலாம். Anyway, I should get going. Okay, anyway, okay, so okay இருக்கட்டும், நான் கிளம்புறேன் இப்ப அப்படின்னு சொல்றோம். இது பாத்தீங்கன்னா ஓகே இருக்கட்டும், நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்றதுக்கு instead of that நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி phrase யூஸ் பண்ணலாம்? Anyway, I should get going. Okay, so this is what we can say. We can make that conversation politely. Okay, so these are the two sentences. இந்த ரெண்டு சென்டென்சஸும் நம்ம ஒரு கன்வர்சேஷன் முடியும் போது யூஸ் பண்ணலாம். ஓகேவா? So next பார்க்கலாம் common phrases to say how you are. Okay, மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைட் பார்த்தோம், அதே மாதிரி தான் இங்கே how you are, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத ரிப்ளை பண்றதுக்கு வந்து என்ன சொல்லலாம்? First, I'm fine, thanks, how about you? And pretty good, some same as always, not so great, and I could be better. So this one நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், not complaint. Okay, so now common phrases to ask for information. நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறீங்க, புதுசா ஒரு ஊருக்கு போயாச்சு, போயிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், நம்ம ஒரு ஆள் பார்க்கறதுக்கு. அப்போ நம்ம என்ன கேட்போம் அவங்க கிட்ட? இந்த விஜயா ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு சார், இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்கிறோம். ஒரு ஸ்கூல் எங்க இருக்குது, காலேஜ் எங்க இருக்குது, சினிமா தியேட்டர் எங்க இருக்குது, ஒரு ஸ்ட்ரீட் கே நகர் எங்க இருக்குது, இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது நம்ம கேட்கிறோம். ஆஸ்க் ஃபார் இன்ஃபர்மேஷன், எனி இன்ஃபர்மேஷன். ஓகே, அது வந்து நம்ம ஜெனரலா வேர் இஸ் இட் அப்படின்னா நம்ம கேட்கலாம். ஹவு டு கோ, இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரேசஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, do you have any idea about this hospital, அந்த மாதிரி கேட்கலாம். or this college or this restaurant, anything. அந்த டாட் இருக்குது, அந்த இடத்துல நீங்க எதுனாலும் ஒரு ஆப்ஜெக்ட் போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. எதுனாலும் ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டுக்கலாம். Do you have any idea about this place? உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறது தான் any idea அப்படின்னு இங்கிலீஷ்ல நம்ம வந்து ஜெனரலா சொல்றோம். ஓகே, so do you have any idea about this hospital, about this college, about this restaurant, about this school, about this place, particular place, or whatever maybe, நம்ம அது சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்லை. And would you happen to know when you are not sure if the other person has the information? ஸோ அவருக்கு தெரிஞ்சிருக்காது, இருந்தாலும் நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா? அதுதான் would you happen to know about these things அப்படின்னு கேட்கிறோம். Would you happen to know any information? You can apply that to 3 dots. Okay, so when you are not sure, நம்மளுக்கு வந்து தெரியும், I'm not sure whether அந்த அவருக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு கண்டிப்பா தெரியல, இருந்தாலும் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நம்ம கேட்கறது தான் would you happen to know அப்படின்னு நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, I don't suppose you. Okay, will know, or I don't suppose you, or I don't know அப்படின்னு கேக்குது. When you are not sure if the other person has the information. Okay, same thing. நம்ம ப்ரீவியஸா பார்த்த would you happen to know, அதனுடைய ஒரு சப்ஸ்டிட்யூட் ஒரு ஃப்ரேஸ் வருது, I don't suppose you to know, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஜெனரலா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி ஒரு என்கொயர் பண்ணும் பொழுது, ஒரு இடத்தை பத்தி கேட்கும் பொழுதோ, ஒரு ஆளை பத்தி கேட்கும் போதோ, ஒரு லொகேஷன் பத்தி கேட்கும் பொழுதோ, we have to use these sentences, alternative phrases. இது வந்து common phrases to say I don't know. Generally நம்ம சொல்றோம் I don't know, I don't know, I don't know. எது கேட்டாலும் ஜெனரலா ஸ்கூல்ல டீச்சர் கேட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது I don't know அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது அப்படின்னு தமிழ்ல அர்த்தம் இல்லையா? சோ இது ஆல்டர்னேட்டிவா நம்ம ஏதோ ஃப்ரேசஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஒரு 4 ஃப்ரேசஸ் இருக்குது. அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா I have no idea, I have no clue. ஸோ எதுனாலும் நீங்க சொல்லிக்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் I don't know, நீங்க இனிமே I don't know அப்படின்னு யூஸ் பண்றதுக்கு I have no idea அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஒரு வித்தியாசமாவும் இருக்கும். உங்களுக்கு ஸ்போக்கன்லயும் it gives some flavor to your spoken. Okay, so it's very nice to see that I have no idea அப்படின்னு சொல்லலாம்.
next பாருங்க I'm not really sure. Okay, I don't know அப்படிங்கிறதுக்கு I'm not really sure சொல்லலாம். பட் இது வந்து நம்ம கரெக்டா ஆப்டான ஒரு பிளேஸ்ல யூஸ் பண்ணணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ஒரு ரெண்டு பேர் போய்கிட்டு இருக்கிறோம். இப்ப ஒரு ஸ்ட்ரீட் வருது, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு புதுசுன்னு வச்சுக்கோங்க, போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ நான் வந்து இன்னொருத்தர்கிட்ட கேட்கிறேன் பக்கத்துல, நம்ம வந்த இடம் இதானா அப்படின்னு கேட்கிறோம். அப்ப அவன் ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்றதுக்கு பதில் என்ன சொல்லலாம், ஐ எம் நாட் ரியலி ஷியோர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கண்டிப்பா தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு அழுத்தமா நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா ஐ ஹவ் பீன் wondering that too. ஓகே, எனக்கு நானும் அதை பத்தி ஒரு வித்தியாசமா தான் நினைச்சிருக்கிறேன், எனக்கு தெரியல அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரேஸ் தான் ஐ ஹவ் பீன் wondering that too. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஐ கான்ட் ஹெல்ப் யூ தேர் இன்ஃபார்மல் that beats me. ஓகே, இன்ஃபார்மல்ல தான் நம்ம சொல்றோம் வந்து எல்லாமே வந்து. ஸோ ஐ கான்ட் ஹெல்ப் யூ தேர். ஓகே, ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறதுக்கு ஐ கான்ட் ஹெல்ப் யூ தேர். ஓகே, do you know where he is? I don't know, I can't help you there. We can use instead of that these words. Okay, so these are the common phrases. Last பாத்தீங்கன்னா common phrases for not having an opinion. So not having an opinion, எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் வந்து I have never given it much thought. Okay, I have never given it much thought அந்த மாதிரி சொல்லிக்கலாம். So next பாருங்க I don't have the strong feelings either way. ஸோ அதுல வந்து நம்ம கருத்து தெரிவிக்கிறது நாட் ஹேவிங் அன் ஒப்பீனியன். ஓகே, நம்மளுக்கு அதுல கருத்தில் உடன்பாடு இல்லை, ஒரு விஷயம் சொல்றாங்க, நம்மளுக்கு அந்த கருத்து இல்லை, நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லை, நம்ம அதை ஒத்துக்கல அப்படிங்கும் போது ஐ ஹவ் நெவர் கிவன் இட் மச் தாட் சொல்லலாம். ஐ டோன்ட் ஹேவ் ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் எய்தர் வே. இட் டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ் டு மீ அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அப்புறம் லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஐ ஹேட் நோ ஒப்பீனியன் டு மேட்டர். ஓகே, ஸோ திஸ் ஆர் த சென்டென்சஸ் ஆக்சுவலி. இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஸ்போக்கன்ல வந்து நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ரியலி இட் இஸ் அமேசிங். ஓகே, ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும் உங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வந்து. இட் கிவ்ஸ் சம் ஃபிளேவர். ஸோ டியர் வியூவர்ஸ், please use these phrases and vocabularies in your spoken and improve and develop and give more flavor to your spoken English. புரிஞ்சுச்சா? ஸோ இன்னும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நீங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஸோ இட் கிவ்ஸ் மோர் மோட்டிவேஷன் ஃபார் மீ டு ப்ரொடியூஸ் மோர் வீடியோஸ் ஃபார் யூ. So thank you, bye bye, take care. We will meet in the next video with a new lesson. Bye, take care.